ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. சேலம் எடப்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேக அதிமுக கூட்டணி குறித்து தேர்தலுக்கு முன்பு தெரிய வரும் என கூறியுள்ளார். நீங்க பரப்புரைக்கு போற இடத்துல தாவேகாவினர் வரவேற்பு கொடுக்கறாங்க, அதை பத்தி உங்களுக்கு விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சி சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவர்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்காங்க. திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம் அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் சாதனை. இந்த வேற ஏரியை நிரப்பி இருக்கிறவங்கள இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா? செய்யாட்டி போகுது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கா? அதுவும் இல்லையே. தாவேகா கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கழட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் கற்பனையா ஒரு கட்சி? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி இல்ல, அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. நாங்க எங்க கட்சியே இன்னைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. தயவு செய்து கேள்வி ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். அதாவது இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தெரியும். நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல், 2024 நாடாளுமன்ற, இந்த தேர்தல்லாம் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்தில் கூட்டணி வச்சிருக்கிறோம். சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த கட்சி வளர்க்க வேணும். கூட்டணின்னு அமைச்சிட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வந்து, அதனால எங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் எங்களுக்கு அதிகமான இடம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் வைக்க இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது. ஆக அவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி இப்பொழுது விரசல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. நாங்க ஏற்கனவே மக்களை பார்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறு சொல்லிட்டு வந்தோம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். உடனே சம்பவம் நடந்த உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைத்து நான் சென்னையில் இருந்தேன். உடனே அன்றைய நைட்டே இரவே இங்கே அதிகாலை புறப்பட்டு கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கொடுத்து அந்த இறந்தவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.